we go to second stage, தேக அபிமானி ஸ்திதி. ரெண்டாவது வந்து தேஹி அபிமானி ஸ்திதி. ஹிந்தில வந்து தேஹ்னா பாடி, தேஹினா உடல்ல இருக்கும்போது நான் ஆத்மா, உடல்ல இருக்கிற ஆத்மா அப்படின்னா தேஹி. ஓகே, சோ அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்ல தேஹி அபிமானி ஸ்திதி, இதுல வந்து என்ன குணம் வந்து நமக்கு இருக்கும்? ஞானம். ஞானம் நிறைந்தவர்களா இருக்கும். சோ என்ன ஞானம் அப்படின்னா, ஆத்மா நான் இந்த உடலுக்கு ராஜா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது இல்ல அது இல்ல அது இல்லன்னு ஆத்மான்னு வந்துட்டோம் இல்லைங்களா? வந்துட்டோம். அப்ப ஆத்மானா யாரு அப்படின்னா, நான் தான் அதிகாரி, நான் தான் ராஜா, நான் தான் இந்த உடலுக்கு மாஸ்டர். அப்போ வந்து இந்த உடல்லாம் இல்ல இல்லன்னு போனோமா, சோ இந்த உடல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கு. அவுட்லைன் தான் தெரியுதே தவிர கண்ணு காது மூக்கு வாய் எதுவும் தெரியல. அவுட்லைன் இருக்கு. இந்த அவுட்லைன்ல நான் யாரு? லைட். இங்க ஒரு கிரீடம் இருக்கு. இந்த அவுட்லைனுக்கு ஒரு கிரீடம் இருக்கு. நான் ராஜா. இப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ்னா மனக்கண்ணுல பார்க்கணும். நான் தான் ராஜா, என்னுடைய ராஜாங்கத்துல நான் தான் ராஜா. எனக்கு 3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 3 வேலைக்காரங்க இருக்காங்க. நான் எழுந்து நில்லுன்னா நிப்பாங்க, உட்காருன்னா உட்காருவாங்க, ஓடுன்னா ஓடுவாங்க. என்ன சொன்னாலும் என் ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, எஜமானுக்காக அப்படின்னு இப்படியே காத்திருக்காங்க 3 பேரும். எப்ப ஆர்டர் ராஜா போடுவாருன்னு. இப்படிப்பட்ட ராஜா நானு அப்படின்னு நம்மை வந்து நாம உணரணும். மாஸ்டர் ஆஃப் த பாடி. சோ இதுல தேஹி அபிமானி ஸ்திதி அப்படின்னா, நான் உடல்ல இருக்கிறேன், ஆனா உடல்ல இருந்து நான் வேறுபட்ட ஒரு சக்தி ஆத்மா. நான் ஆத்மாதான் இந்த உடலுக்கு, புலன்களுக்கு, எல்லாத்துக்குமே ராஜா. நான் வந்து ஒரு சிறு ஒளி புள்ளியா இருக்கிறேன். அப்போ தேஹி அப்படின்னா உடல்ல நான் இருக்கும் பொழுது நான் ஆத்மா. உடல்ல இருக்கிறேன், ஆனா நான் ஆத்மா. தேஹின்னா அதான் அர்த்தம். தேஹ்னா பாடி, தேஹின்னா உடல்ல இருக்கிற ஆத்மா நான். அபிமானின்னா அந்த அவேர்னஸ். அவேர்னஸ்னா நான் உணர்ந்து இருக்கிறேன், நான் ஆத்மான்னு நான் உணர்ந்து இருக்கிறேன். ஸ்திதினா நம்மளுடைய அனுபவம். அந்த இந்த நிலையில இருக்கும்போது, நான் ஆத்மானு விழிப்புணர்வுல இருக்கும்போது நான் அதை உணர்ந்து இருக்கிறேன், அனுபவம் பண்றேன், நான் ஆத்மாதான் அப்படின்னு. சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 4 விஷயம் இருக்கு இந்த ஸ்திதியில. என்னன்னா, ஒண்ணு வந்து செல்ஃப் as a சோல். நான் யாருன்னா நான் வந்து ஒரு ஆத்மா. இந்த நிலையை வந்து பயிற்சி செய்யறது அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ட்லி பயிற்சி. இந்த நிலையை பயிற்சி செய்யற ஒருத்தர் கன்சிஸ்டன்டா அப்படின்னா தொடர்ந்து இடைவிடாமல் எப்போதும் தன்னை ஆத்மா ஆத்மா ஆத்மானே இந்த பயிற்சி செய்யும் போது கன்சிஸ்டன்டா தொடர்ச்சியா விடுபடாமல் ஒருவர் தன்னை ஆத்மா ஆத்மா ஆத்மானே அடையாளப்படுத்திக் கொள்வது. விட்டு விட்டு இல்ல. இப்ப நான் தேகி அபிமானி ஸ்திதியில இருக்கிறேன்னா தொடர்ச்சியா நான் ஆத்மாங்கிறத நான் உணர்ந்துகிட்டே இருக்கணும். சோ த கீ ஆஸ்பெக்ட், முக்கியமான 4 விஷயம் இந்த ஸ்திதியில என்னன்னா, த செல்ஃப் as a soul. In this state, the practitioner, இதை பயிற்சி பண்றவர் தொடர்ந்தும் தன்னை ஆத்மா ஆத்மா அப்படின்னே அடையாளப்படுத்திக்கிறாங்க. The being of consciousness, அதாவது நான் வந்து வெறும் லைட், சின்ன லைட், சின்ன ஒளி அப்படின்னு தொடர்ந்தும் எதை பண்ணும் போதும் ஐடென்டிஃபைஸ் ஒன் செல்ஃப் as a soul and not a physical body. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். தொடர்ந்தும் ஆத்மான்னு அந்த உணர்வுல இருப்பது. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி தொடர்ந்து நான் ஆத்மா ஆத்மானே இருக்கிறதுனால செகண்ட் ஸ்டேஜ்க்கு என்ன கொண்டு போகும்.
which is detachment from the body. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நான் பெயர் இல்ல, நான் ரூபம் இல்ல, நான் அந்தஸ்து இல்ல, நான் செய்யற வேலை இல்ல, இல்ல இல்ல இல்லன்னே வந்துட்டு உடல் அப்படியே விட்டுட்டோம், ஆத்மான்னு வந்துட்டோம். இப்போ ஆத்மான்னு வந்த பிறகு நான் ஆத்மாதான், நான் ஆத்மாதான், நான் ஆத்மாதான் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த பாடி, உடல்ல இருந்து விடுபட்டு இருக்கிறோம். விடுபட்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, இஸ் நாட் ஐ நெக்லெக்ட் மை பாடி. ஏதோ உயிர் வாழ சாப்பிட்டா போறோம்னு ஏதோ சாப்பிடுறது, உடம்பு சரியில்லையா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடாம நெக்லெக்ட் பண்றது, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் நெக்லெக்டிங் த பாடி. நெக்லெக்டிங்னா உடம்ப வந்து மதிக்கிறது இல்ல, அது கிடையாது. டிட்டாச்மெண்ட் அப்படின்னாக்கா detached from the body, not neglecting or denying the body, but recognizing the true self as a soul. உடலுக்கு என்ன சாப்பாடு, சரியான சாப்பாடு சாப்பிடணுமோ சாப்பிடணும், எந்த நேரத்துக்கு சாப்பிடணுமோ சாப்பிடணும், அதுக்கு ரெஸ்ட் கரெக்டா கொடுக்கணும், அதுக்கு சரியா குளிக்க வைக்கணும், அதை சுத்தமா வச்சுக்கணும், உடம்பு சரியில்லையா என்ன கவனிக்கணும், எல்லாமே பண்ணணும். நெக்லெக்ட் பண்ணக்கூடாது பாடி. ஏன்னா உடலே இல்லைன்னா சித்திரம் எப்படி வரைய முடியும்? பட் நான் வந்து விடுபட்டு இருக்கின்றேன். பாடி இஸ் merely an instrument or a vehicle. உடல் வெறும் ஒரு கருவி, இல்லைன்னா ஒரு வாகனம், வெஹிக்கிள், ஆத்மா பயணம் செய்யறது. சோ இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது விஷயம் என்னன்னா, மாஸ்டரி ஓவர் பிசிக்கல் சென்சஸ். ஏன்னா ஆத்மா நான் தானே ராஜா, ஆத்மா நான் தானே ராஜா. அப்போ இந்த இடத்துலதான் இந்த பாயிண்ட் வந்து வரும். ஆத்மா நான் உடலுக்கு உயிர் கொடுக்கின்றேன், ஆத்மா நான் உடலின் மூலமும் செயல்படுகின்றேன். ஏன்னா ஆத்மா அன்னைக்கு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, ஆத்மா நான் லைட், நான் உள்ள வந்துட்டேன், நான் லைட் இல்லையா, நான் உள்ள வந்தோடனே இந்த பல்பு எரிஞ்ச உடனே மனம் புத்தி சுபாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது வேலை செய்ய ஆரம்பிச்சோடனே சென்சஸ் கீழே வேலை செய்யுது, 5 சென்சஸ். சோ அடுக்கடுக்கா லைட், ஒரு லைட், நான் விழிப்புணர்வுக்கு நான் லைட்னு வந்த உடனேயே இந்த லைட் வந்த உடனே இந்த 5 லைட் வரிசலா அப்படியே நம்ம பரந்தாபத்துல பாக்குற மாதிரி செட்டா லைட். சோ யார் இந்த லைட் எல்லாம் போடுறது? ஆத்மா நான் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு தான் ஸ்விட்ச். அந்த சுவிட்சை நான் போட்ட உடனே இந்த 3 வேலை செய்து, இந்த 5 வேலை செய்து. சோ ஆல் இஸ் லைட். இதுதான் பி எ லைட். சோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன? செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன சொல்லுவோம்? பி ஆஸ் லைட்டா, பி எ லைட்டா? லைட்டா இருக்கணும். லைட்டா இருக்கணும்னா இந்த லைட் தான் நான் அப்படின்னு இருக்கணும். Be a light. So அப்போ master of the physical senses. So அப்போ என்ன வரணும்? அந்த குதிரை படம் ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் இந்த ராஜா உட்கார்ந்து இருக்கணும், முடி சூட்டின ராஜா இருக்கணும், இந்த வெளி அவுட்லைன் மட்டும் இருக்கணும், ராஜா இருக்கணும், லைட் இங்க பிரகாசமா மின்னுது, இத விஷுவலைஸ் பண்ணணும், மனக்கண்கள்ல இத பார்த்து அனுபவம் பண்ணணும். அனுபவம் பண்ணும்போது ராஜா வந்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப வேற யாராச்சும் பேச முடியுமாங்க? ராஜாவோட தர்பார்ல வேற யாராச்சும் பேசுவாங்களா? ராஜா கட்டளைகளை தான் பிறப்பிப்பாரு இல்லைங்களா? எல்லாம் கேட்பாங்க, எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட், ஜி ஹசூர் அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லைங்களா? வேற யாராச்சும் அங்க போய் ராஜா கிட்ட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருப்பாங்களா? வழியே கிடையாது இல்லைங்களா? அப்ப நான் ராஜான்னு உட்கார்ந்து இருக்கிறப்ப இந்த மனசு புத்தி சுபாவம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ராஜா இல்லாதப்ப இந்த மனம் என்ன வேலை பாக்குது, எத்தனை திசையில ஓடுது இல்ல அந்த மனம், இப்படி அப்படி இப்படி இப்படி. இப்ப ராஜா உட்கார்ந்துட்டார் ஆசனத்துல, அப்போ அந்த மனசு எப்படி இருக்கு பார்க்கணும். இந்த புத்தி எப்படி இருக்கு? எல்லாமே குயட்டா இருக்கு. எஸ் ஆர் நோ?
நீங்க மகுடம் வச்சு நல்லா நிமிர்ந்து கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க ராஜா. அப்போ எல்லாம் இது எல்லாம் குவைட்டா இருக்கு. சோ நம்ம எப்பெல்லாம் வந்து நமக்கு வேஸ்ட் தாட்ஸ் அந்த மாதிரி இல்ல, ஏதாவது வீக்கா பலவீனமா இருக்கா, உடனே போய் சீட்ல உட்காந்துக்கணும். சீட்ல உட்காந்து என்ன நடக்குது, கட்டுப்பாட்டுல வருதான்னு நம்ம பார்க்கணும். சோ மாஸ்டரி ஓவர் த பிசிக்கல் சென்சஸ், அது வந்து மூணாவது. Being in Dehi Abhimani Sthiti involves exercising control over the physical senses and body. The soul, the being, the true self commands and directs the body and its senses rather than being driven by them. அப்போ ராஜா இங்க உட்கார்ந்த உடனேயே இதெல்லாம் கண்ட்ரோல்ல தானா இருக்குது. ராஜா ஒன்னும் சொல்லல, ராஜா உட்கார்ந்தாரு, அவ்வளவுதான். கம்பீரமா நான் ராஜான்னு உணர்ந்து உட்கார்ந்தாரு, அவ்வளவுதான். நீங்க முரளி கிளாஸ் போகும்போது கூட பாருங்களேன், இந்த மாதிரி கான்சியஸ்ல உட்கார்ந்து கேளுங்களேன். ஏன்னா பாபா வந்து ராஜயோகம் தான் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறாரு. சொல்றாரு இல்லையா, நான் பிரஜா யோகா எல்லாம் சொல்லி கொடுக்க வரல. இப்ப நீங்க ராஜான்னு நினைச்சு உட்கார்ந்து கேட்கறப்போ யூ ஃபீல் சோ ராயல், யூ ஃபீல் சோ குட். அப்போ இந்த கண்ட்ரோல் வந்து மாஸ்டரி ஓவர் பிசிக்கல் சென்சஸ், நம்மளுடைய ஸ்தூல புலன்கள் மீது கண்ட்ரோல் வரும். நாலாவது விஷயம் ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட். ஆன்மீக ரீதியில நாம வந்து ரொம்ப சக்திசாலி ஆகும். எம்பவர்மெண்ட் அப்படின்னா சக்தி, ஆன்மீக சக்தி வந்து நமக்கு வரும். எப்படி அப்படின்னாக்கா, இந்த நான் ஆத்மா அப்படின்னு இந்த ஆத்மாதான்னு நம்ம நினைச்சு இப்படி இருக்கிறப்போ ஆத்மாவுடைய ஆதி குணங்கள் இயல்பாகவே நமக்கு வந்து நம்முடைய இயல்புல வரும். ஏன்னா ஆத்மால வேற ஒண்ணும் இல்லையே. இப்ப நம்மள உடல் உடல்னு நினைச்சப்போ பேர் இருந்தது, ஊர் இருந்தது, குடும்பம் இருந்தது, பரம்பரை இருந்துச்சு, என்னென்ன வந்துச்சு, நான் செய்த வேலை, நான் செய்த என்னென்னவோ வந்துச்சு. நான் ஆத்மான்னு வந்தா என்ன வரும்? இப்ப உடலுக்கு இவ்வளவு நீளமா வந்தது இல்லையா வால், ஆத்மாக்கு என்ன ஒரு 7 விஷயம்தான் வர முடியும். சோ ஆத்மா உள்ள போறப்போ எப்படி உடல் உடல் இருந்தப்போ இவ்வளவு வந்துச்சோ, அது போல ஆத்மாவுடைய இயல்பான குணங்கள் வரும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட். இந்த 4 விஷயங்கள் இந்த ஸ்திதியை அனுபவம் பண்ணும்போது கீ ஆஸ்பெக்ட், இந்த 4 விஷயத்தையும் நம்ம கவனம் செலுத்தணும். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து நம்ம பாடத்துல என்னென்ன படம் வரும் அப்படின்னா, ஆத்மா நான் கண்களால் பார்க்கின்றேன், ஆத்மா நான் காதுகளால் கேட்கின்றேன். ஒரு பொண்ணு போன் பேசிட்டு இருக்கோம்ல, அந்த படம். அப்ப நம்ம இப்ப போன் எடுக்கிறோமா, ஆத்மா நான் பேசிட்டு இருக்கேன், ஆத்மா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அத ஒரு பக்கம் பயிற்சி பண்ணிக்கிட்டே அந்த உரையாடல்ல நாம போகணும். அப்ப என்ன ஆயிடும், நம்ம வந்து டிட்டாச்சா இருப்போம். காதுதான் கேக்குது, அதோட காது கேக்குறதோட அந்த விஷயம் இருந்துடணும். அது வந்து உள்ள எல்லாம் நம்ம கொண்டு போக கூடாது. உள்ள கொண்டு போறதுன்னா அவங்க பேசிட்டு போன் எல்லாம் வச்சுட்டு அவங்க போய் அவங்க வேலையில இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு மூட்டை இறக்கி வச்சாங்கல்ல, அதை சிந்திச்சுக்கிட்டே நீங்க போய் இங்க குக் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படின்னா உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். சோ நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க வேண்டாம். அதெல்லாம் வந்து கிளை கதைகள் தானே. சோ அதுல எல்லாம் நம்ம சைட் ரோட்ல போயிடக்கூடாது. நம்ம ரோட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கணும். பயிற்சி தான் முக்கியம். அங்க கேக்குற விஷயம் அது ஒரு சீன், நாடகத்துல ஒரு சீன். சோ பாபாவோட நினைவுல அங்கேயே கேட்டு பாபா அவங்களுக்கு என்ன சொல்வாருன்னு நினைச்சு அதையே வந்து நாம அவங்களுக்கு சொல்லிட்டு டிட்டாச்சா போயிடணும். ஓகே. சோ அந்த மாதிரி வந்து நாம என்ன பண்ணணும், ஒண்ணு பண்ணும்போதும் பயிற்சி பண்றது. அடுத்தது வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் ஆத்மா நான் டிரைவர், உடல் வந்து வாகனம், அதுவும் இங்கதான் வரும். சோ அப்ப எப்படி வந்து அந்த டிரைவர் தான் வந்து எந்த பக்கம் போகணும்னு வண்டியை கண்ட்ரோல் பண்றாரு, அது போல இந்த உடல்ல தான் வந்து இந்த மனம், இந்த புலன்கள் இதெல்லாம் இருக்கு. எப்படி வந்து இந்த கார்ல பிரேக் இருக்கு, ஆக்சிலரேட்டர் இருக்கு, அது மாதிரி இந்த உடல்ல வந்து இதெல்லாம் இருக்கு. இந்த கண்ணு, காது, வாய், மூக்கு இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் உயிர் இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னா இது வந்து என்ன பண்ணும்னா, நம்ம டிட்டாச்சா இல்லைன்னா
இது என்ன பழக்கப்பட்டிருக்கோ அது பின்னாடியே நம்ம போயிடுவோம். இப்ப இது வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு பழகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதை கட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்னு பழகி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும், இது வந்து பிஹேவியர் இல்லைங்களா? பாபா சொல்லுவார் இல்லையா, சலன் அவர் செகரான்னு சொல்லுவார். செகரான்னா ஃபேஸ், சலன்னா உங்களுடைய நடத்தை. சோ இது நாம எப்படி பழகிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரியே இது வந்து கொண்டு போக பார்க்கும் நம்மள. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும், நான் என்ன சொல்றேனோ அப்படிதான் நீ நடக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் நீ பேசணும். எஸ் ஆர் நோ? சோ இப்ப வந்து நான் என்ன பண்றோம், ஆச்சரியம் எல்லாம் பட்டோம்னா டிராமால நான் ஃபெயில். எதையாத்த பத்து அவங்க இன்னைக்கு வரல, ஓஹோ அப்படின்னு ஃபெயில். ஓஹோ அவங்க வரலையா இன்னைக்கு அப்படின்னா ஃபெயில். ஒரே ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க்னா இந்த குறிகள்லாம் இருக்கே நம்ம எழுதுறப்போ, ஆச்சரிய குறி, கேள்வி குறி, இது எல்லாமே ஞானத்துல தப்பு. முற்றுப்புள்ளி 1 மட்டும்தான் ரைட்டு. சோ எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி தான் நம்ம அலவுடு. ஆச்சரிய குறி, ஆஹா அப்படியா, ஃபெயிலு. எது ஆச்சரியக்குறி, எக்ஸ்கிளமேஷன் மார்க், கேள்விக்குறி, இன்வெர்டட் கமா, எவ்ரிதிங் இஸ் ராங். சோ அப்ப இது வந்து என்ன சொல்லுது, ஆத்மா ராஜா வந்து என்ன சொல்லுது, நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா இது என்ன பழகிட்டு இருக்கு, அப்படிதான் பழகிட்டு இருக்கு, ஆஹா ஓஹோ அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், நீ முற்றுப்புள்ளிதான் வைக்கணும் சிஸ்டர். அப்ப எந்த உணர்ச்சியுமே வரக்கூடாதா சிஸ்டர் அப்படின்னா வரலாம். ஏன்னா மனிதர் மீனாட்சி சிஸ்டருக்கு அவ்வளவு சிரிப்பு. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த கேள்வியை கேட்கணும், எப்படி சிஸ்டர் நான் அப்படி இருக்கிறது, நான் மனிதர் தானே இல்லைங்களா? ஆனா என்ன, இது ஒன்றும் புதிதல்ல அப்படின்ட்டு நாம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். இது ஒன்றும் புதிதல்ல, நத்திங் நியூ, நத்திங் நியூ. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மேல கீழே நம்மள கொண்டு போகும். ஆச்சரியக்குறின்னா ஆஹான்னு மேல போவோம். அப்புறம் நீங்க ஒரே குஷியா இருப்பீங்க அவங்க வரலன்னு நினைச்ச உடனே. ஆஹா அவங்க வரலையா, எனக்கு ஜாலியா, அவங்கதான் கொஞ்சம் என்ன சீண்டிட்டே இருப்பாங்க, அவங்க வரலையான்னு ஜாலியா இருப்பீங்க. பார்த்தா திரும்பினா வந்திருப்பாங்க. அங்க என்ன பண்ணுவீங்க, மேல போன சந்தோஷம் கீழே வந்துரும் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நடக்கும்ல, உலகத்துல இப்படிதானே இருப்போம். ஓ இவங்க வரலையா, எனக்கு ஒரே சந்தோஷம், இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கலாம் எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்திருப்பாங்க. சோ அதனால எவ்ரிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், எதுவுமே புதிதல்ல அப்படின்னு. இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் புத்தி வந்து should tell the sense organs. புலன்களுக்கு புத்தி இததான் சொல்லணும், ஞானத்தை புத்தி வந்து சொல்லணும். மனசு வந்து என்ன பண்ணும், இத வந்து அத எப்படி பழகிச்சோ இத்தனை நாள் அந்த வழியில கொண்டு போக மனசு ட்ரை பண்ணும். ஏன்னா பலவீனம் மனசுலதான் இருக்கு. ஆனா புத்திக்கு தான் ஞானம் புரிஞ்சுது. அதனால புத்தி என்ன சொல்லணும், மனசுகிட்ட நீ ஏன் அவங்களுக்கு கெட்ட டைரக்ஷன் கொடுக்குற, அது வந்து சரியில்லை. ஸ்ரீமத் வந்து இதுதான் சொல்லுது, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், நத்திங் இஸ் நியூன்னு சொல்லுது. அதனால புது பாடத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களை என்ன பண்ணணும், நம்ம வழி கூட்டிட்டு போகணும். திஸ் இஸ் ஹவ் ஐ பிகம் மாஸ்டர். நான் வந்து கண்ட்ரோல் கெயின் பண்றேன். அந்த 5 புலன்களுக்கும் அந்த கயிறு இருக்கு இல்லையா, அதை இழுத்து இழுத்து நான் பிடிச்சு அதை சரியான பாதையில, அது இங்க போவோம் அங்க போவோம், ஆனா அந்த நேர் வழியில நான் எப்படி கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும், ஸ்ரீமத்ங்கிற நேர் பாதையில கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். So the everything about becoming master is in the stage. இங்க உட்கார்ந்தாதான், இப்ப அஷ்ட சக்திகள் கூப்பிடணுமா, இங்கதான் நான் உட்காரணும். ஓகே, அந்த படத்துல வந்து நிறைய உடல் ஆத்மா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 2 படம். உடல் இதனால ஆனது, ஆத்மா இதனால ஆனது. உடலை அழிக்க முடியும், ஆத்மாவை அழிக்கவே முடியாது. இப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆத்மா நான் அழியாத சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறேன். அது என்ன சொல்வீங்க நீங்க, இம்மார்டல் த்ரோன் ஹிந்தில என்ன சொல்வீங்க,
அகால் தக்த், Yeah. அகால் மூரத் சொல்வீங்க இல்லையா? அகால் தத்னா இந்த அழியாத ஆசனம். இது ஏன் அழியாத ஆசனம்னா, நீங்க இங்கேயே உட்கார்ந்துருப்பீங்க 84 பிறவிலையும். ஏன் இது அழியாத ஆசனம்னா, எத்தனை பிறவி எடுத்தாலும் இங்கதான் உட்காருவீங்க. அதனால இது அகால் தக்த். சோ அப்ப என் சீட்டுனா இதுதான். சோ நம்ம எங்க உட்கார்ந்தாலும் நம்ம சீட்டு ஞாபகம் வரணும். நம்ம எங்க உட்கார்ந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ல உட்காருவோம் அப்படின்னு பாப்போம் பாருங்களேன். இப்ப நம்ம கிளாஸுக்கு போறோம் அப்படின்னா நேரா டீச்சரை பார்த்து உட்காரலாம். சைட்ல உட்காந்தோம்னா இப்படி திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நேரா எங்க போனாலும் we want a comfortable seat இல்லைங்களா? அப்போ இதுதான் உண்மையில என்னோட சீட், இதுதான் என்னுடைய சீட் அப்படின்னு திரும்ப திரும்ப ஐ ஹேவ் டு ரிமைண்ட் மை செல்ஃப். அந்த ஒரு படம். அப்புறம் ஆத்மா டிரைவர், அது கரண் கராவன்கார். கரண் கராவன்கார். சோ கரன்கார் யாரு அப்படின்னா ஆத்மா. கராவன்கார் யாருன்னா புலன்கள். ஆத்மா புலன்களை கொண்டு செய்து அப்படின்னு நீங்க ஒவ்வொரு புலனையும் யூஸ் பண்ணும்போது இத ஒரு மிஷின் மாதிரி. இப்ப இந்த கை இருக்குன்னா இப்ப நீங்க ஒரு மிக்சியில போடுவீங்க, அதை அரைச்சிரும். அந்த போல இந்த கை ஒரு மிஷின் மாதிரி அது சாப்பாடு சமைக்குதா? ஒரு எண்ணத்தை கொண்டு அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க சமைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க எல்லாம் சரியா இருக்கான்னு. அது போல இந்த எண்ணத்தை கொண்டு வரணும். இந்த உடல் ஒரு கருவிதான். எப்படி மிக்சி ஒரு கருவி, அதுல நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறோம். அந்த போல இந்த கை கால் இதெல்லாம் கருவி. இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், ஒரு பொருள் மாதிரி இருக்கு. எஸ் ஆர் நோ? அது மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க. இப்ப கை இந்த கை ஒரு கருவி. இது ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர் மாதிரி, ஒரு போன் மாதிரி. இதை நான் இப்ப எனக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்படி நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இது ஏதோ உங்க மேல ஏதோ ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சி. ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே யூ வில் கெட் தட் அனுபவம். அப்ப அந்த மாதிரி நமக்கு பண்ண பண்ண இது இப்ப நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த டைம்ல எல்லாம் இதை பிராக்டிஸ் பண்ணலாம். நல்லா நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் பாடியை நம்ம யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் இந்த பயிற்சி கொண்டு வரும். ஏன்னா இது கருவி, நான் தான் அதை பயன்படுத்துறேன். ஹோல்டே பாடியை யூஸ் பண்றோம்ல இல்லைங்களா? அப்புறம் நடந்து அப்படியே போறீங்க அப்படின்னாக்கா நடந்து போய் கூட நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே. அண்ட் தென் இன்னொரு படம் என்ன அப்படின்னாக்கா படம். அப்புறம் எப்படி ஆத்மா உடலுக்கு வீடோ அது போல ஆத்மாவுக்கு உடல் தான் வீடு, அந்த படம். தென் அந்த குதிரை படம். இது எல்லாமே இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு தான். அப்புறம் ஒளியும் சக்தியும், எண்ணங்களும் உணர்வுகளும், அப்புறம் ஆத்மாவுடைய 7 குணங்கள், அதெல்லாம் கூட இந்த படத்துக்கு தான் வரும். அப்புறம் அந்த விழிப்புணர்வும் இதுக்கு தான் வரும். எல்லா படமுமே இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு தான். மீதி எல்லா படமும் செகண்ட் ஸ்டேஜுக்கு தான். அந்த விழிப்புணர்வுங்கிறது விழிப்புணர்வுங்கிறது தீக்குச்சி மாதிரி. நம்ம கிட்ட 7 குணங்கள் இருக்கு உள்ள ஆத்மால. ஆனா இது நான் அமைதி சுரூபம் அப்படின்னு அந்த விழிப்புணர்வை கொண்டு வராத வரை உங்ககிட்ட அமைதி இருந்ததே உங்களுக்கு தெரியாது, இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. சோ எதை விழிப்புணர்வுக்கு கொண்டு வருமோ அதை உணர முடியும். விழிப்புணர்வுக்கு வரலையா அதை இருந்தும் இல்லாதது மாதிரிதான். சோ விழிப்புணர்வுங்கிறது அந்த தீக்குச்சி போல. இப்ப எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, ஊதுவத்தி இருக்கு. ஆனா தீக்குச்சி ஏத்தவே ஆள் இல்லை. எல்லாம் அப்படி அப்படியே தானே இருக்கும் இல்லைங்களா? ஆனா தீக்குச்சி ஏத்துனாதான் எல்லாமே வாசனைக்கு வரும். அது போல நான் இங்க கொண்டு வரணும், எண்ணத்தை உணரணும். உணர்ந்துட்டேன்னா எல்லாத்தையும் வத்தி எல்லாம் ஏத்திட்ட வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஆனா விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா வத்தி ஊதுவத்தி எதையுமே ஏத்த முடியாது. எல்லாமே அங்கதான் இருக்கு.
ஓம் சாந்தி.